பித்த 8200 பேரிடம் இன்று ஒரே நாளில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், 8200 பேர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தொடர்ச்சியா எந்த இடைவெளியும் இல்லாம நேர்காணல் நடத்தணும் அப்படின்னாலுமே ஒருத்தருக்கு சராசரியா 11 நிமிடங்கள் தான் செலவிட முடியும். எந்த பிரேக்கும் இல்லாம உணவு இடைவேளை, குடிநீர், தேநீர் இடைவேளை அப்படின்னு எதுவுமே இல்லாம நேர்காணல் நடத்தணும். எப்படி இந்த நேர்காணல் நடக்குது? எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நேர்காணலுக்கும் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க தலைவர்கள்? அதனுடைய பின்னணி என்ன? அதிமுகவினுடைய நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. இந்த 8200 பேரிடம் கிட்டத்தட்ட இந்த விருப்ப மனுவானது விநியோகம் செய்யப்பட்டுள்ள 7000 விருப்ப மனுக்கள் தான் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த 7000 பேரிடமும் காலையிலிருந்து மாலை வரை பார்த்தீங்கன்னா 14 பேட்ச்களாக பிரிச்சிருக்கிறாங்க மாவட்டங்களை. ஒரு பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2-3 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 2-3 மாவட்டங்களில் அனைவரையுமே விண்ணப்பித்த அனைவருமே ஒன்றாக அமர வைத்து என்னென்ன அதிமுகவினுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன அதிமுகவுடைய விருப்ப மனு விநியோகம் நிறைவடைந்த நிலையில் இன்று அவர்கள் 8200 பேருக்கும் நேர்காணல் என்பது அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் நேர்காணல் நடத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் OPS ஆகிய இருவரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். கட்சியுடைய தலைவர்கள் என்ற ரீதியில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இலக்கிய அணி செயலாளர் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் சுமார் 10 பேர் அடங்கிய குழு இவர்களை நேர்காணல் செய்து வருகிறது. சுமார் 8200 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்தாலும் கூட அதில் 7000 பேரிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விருப்ப மனுக்களையும் அந்த உறுப்பினர்களையும் ஒன்றாக அமர வைத்து அவர்களிடம் நேர்காணல் நடத்துவதாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னென்ன கேள்விகள், உங்கள் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது, உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறதா, எதிர்க்கட்சி தரப்பில் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் என்ன நிலை ஏற்படும், திமுக தரப்பிலிருந்து ஒரு வலுவான வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டால் உங்களால் வெற்றி பெற முடியுமா என்பது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள், கட்சியில் அவர்கள் முக்கிய தருணங்களில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த வேட்பாளர் நேர்காணலில் அந்த உறுப்பினர்களிடம் முன்வைக்கப்படுவதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. காலை மீண்டும் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், தற்போது என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுது? இதுவரைக்கும் எத்தனை மாவட்டங்களுக்கு, எத்தனை தொகுதிகளுக்கு நேர்காணல் முடிவுற்றிருக்கு? அதாவது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 3 பேட்ச்களுக்கு தற்போது நேர்காணலானது நடந்திருக்கிறது. நேர்காணலானது மாவட்ட வாரியாக அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து அதிமுக இந்த 4 ஆண்டு கால சாதனைகள் தொடர்பாக விளக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சிமன்ற குழுவில் இருக்கக்கூடிய 9 நபர்களும் விருப்ப மனு பெற்றவர்களிடம் பேசுகிறார்கள். இது போன்ற ஆட்சிமன்ற குழு எடுக்கக்கூடிய முடிவுக்கு என்பது தொடர்பாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று விளக்கப்படுகிறது. நேர்காணலானது தனித்தனியாக நடத்தாமல் குழுவாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 14 பேட்ச்களாக காலையில் 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை இந்த இதுவானது நடக்க இருக்கிறது. துணை முதல்வர் மற்றும் முதல்வர் தலைமையில் ஆட்சிமன்ற குழு அமைத்து இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார். 8200 பேரிடம் இன்று ஒரே நாளில் அதிமுக தலைமையகத்தில் தற்போது நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை கொடுத்திருக்கிறவர்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அரசியலில் இருந்து ஒதுங்கிய சசிகலா அதிமுக திமுக கூட்டணியில் தொடரும் இழுவரி தமிழக அரசியல் களம் இன்று சூடாக இருக்கிறது. அரசியல் களத்தின் போக்கு குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்களும் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். திரு ஷாம், ரொம்ப முக்கியமான தருணத்தில், சரியான தருணத்தில் தன்னுடைய படை போர்க்களத்திலிருந்து சசிகலா அவர்கள் பின்வாங்கியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரன் இன்னைக்கு காலைல நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சசிகலா தற்காலிகமா அரசியலிருந்து விலகி இருக்காங்களா, இல்லை ஒரேடியா அவங்க அரசியலிருந்தே முழுக்கு போட்டு விலகி இருக்காங்களா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா உங்களுடைய அறிக்கையை? எந்த அரசியல்வாதியும் முழுமையாக அரசியலில் இருந்து விலகுவது இல்லை என்பதுதான் எனது கடந்த கால புரிதல். பத்திரிகையாளர்கள் காலச்சுமை தாங்கிகள் தான். ஏற்கனவே நடந்த விஷயங்களைத்தான் நாம் ஆசை போட்டு கூறுகிறோம். கலைஞர் அவர்களும் அரசியலில் இருந்து விலகுவதாக முன்பு அறிவித்திருக்கிறார். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தது ஜெயலலிதா அவர்கள் அறிவிப்பு. காலையில் கூட அந்த பழைய பத்திரிகை செய்திகளை படித்துக் கொண்டிருந்தேன். 1989 இதே மார்ச் மாதம் தான். உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்த கடிதம் என்பது ஒரு போலீஸ் ரெய்டு மூலமாகத்தான் லீக் செய்யப்பட்டது. நடராஜன் அவர்கள் வீட்டிலே இருந்தது.
எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்திருந்தார். அதற்காக நடராஜன் வீட்டிலே போலீஸ் ரெய்டு நடத்தி அந்த கடிதத்தை வெளிப்படுத்தினார்கள். இதுதான் கடந்த வரலாறு. அதற்கு பிறகு ஜெயலலிதா எவ்வளவு தூரம் அரசியலில் இருந்தார், எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தார், இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். பொதுவாக அரசியல்வாதிகள் டாக்டிக்கலாக மூவ் செய்பவர்கள். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் என்று சொல்வார்கள். சாத்தியமானவற்றை மட்டும் செய்கிற கலைதான் அரசியல். இப்போதைக்கு சசிகலா அவர்களுக்கு சாத்தியம் என்பது இதுதான் என்று அவர் உணர்கிறார். பாரதிய ஜனதா அழுத்தம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று அவர் நினைக்கிறார். அது ஒரு வகையில் சரிதான். ஆனால் திமுக கூட்டணி வலுவாக இருந்தால், இதே கூட்டணி இப்படியே தொடர்ந்தால், தற்போதைக்கு கிடைக்கிற கருத்து கணிப்பு புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும் போது ஒன்றாக இருந்தாலும் கூட திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்பதிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் தான் விலகி இருந்தால் அந்த ஒற்றுமை சாத்தியப்படும் என்பது சசிகலாவின் எண்ணம். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் நேற்றைக்கே அந்த ஒற்றுமை சாத்தியம் இல்லை என்பதை சூசகமாக தெரிவித்து விட்டார். 234 தொகுதிகளிலும் போட்டி, தனது கூட்டணி, தன் தலைமையில் கூட்டணி என்கிற நிபந்தனைகளை அவர் வைத்ததன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு இருப்பது இல்லை என்று சொல்லிவிட்டார். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். 234 தொகுதிகளிலையும் போட்டி, மார்ச் 10ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு அப்படின்ற வரைக்கும் ஒரு உறுதியா சொல்லியிருந்தாலும் கூட அண்மை காலமா அவர் அதிமுகவை நேரடியா விமர்சிப்பதில்லை. இழுபறி அப்படின்ற நிலையை தாண்டி மீண்டும் கூட்டணி அப்படின்ற வார்த்தையை பேசும்போது இல்லை இன்னும் காலங்கள் இருக்கு, அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு போயிடுறாரு. இப்ப சசிகலாவுடைய பேக் சப்போர்ட் இல்லாம டிடிவி தினகரனால அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை முழு வீச்சா நடத்த முடியுமா? எல்லா ராஜதந்திரத்தையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தவிடுபொடி ஆக்கிட்டு இருக்கு அப்படின்றத அதிமுக நிர்வாகிகளுடைய உறுப்பினருடைய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப எடப்பாடி வெர்சஸ் டிடிவி தினகரன் அப்படின்னு நிலை வந்தா டிடிவியால சமாளிக்க முடியுமா? இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 2019 தேர்தலில் இருந்து 2019 தேர்தலிலே கட்சி இல்லாமல் பரிசு பெட்டி என்ற அந்த சுயேட்சை சின்னம் மூலமாக அவர் ஒரு 40 முதல் 50 தொகுதிகள் வரை, குறிப்பாக தென் மாவட்ட தொகுதிகளிலே 10 முதல் 12% வரை ஓட்டுகள் வாங்கியிருந்தார். அதற்கு அடுத்தாற்போல் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலே அமமுக என்கிற கட்சி இருந்தது, ஆனால் பொது சின்னம் இல்லை. அப்போது அவர்கள் வாங்கிய பல ஓட்டுகள், பல்வேறு ஒன்றிய கவுன்சிலர்களிலே வாங்கிய ஓட்டுகள் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் டிடிவி என்று நாம் பார்க்காமல் அதிமுகவின் இரு பிரிவுகள் என்று பார்த்தால், நீங்கள் கூறுவது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே அவரது பொலிட்டிக்கல் கிராஃப் உயர்ந்திருக்கிறது, அரசியல் வரைபடம் உயர்ந்திருக்கிறது, அதிலே எனக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்திலே அதிமுகவின் ஓட்டு வங்கி என்பது ஒட்டுமொத்தத்திலே தேய்ந்திருக்கிறது. அதாவது ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதாவின் ஆட்சி எத்தகையது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது வடக்கிற்கு அடிபணியாத ஆட்சி. தமிழகத்திற்கு நலன்களுக்கு புறம்பான திட்டங்களை மத்திய பாரதிய ஜனதா அரசோ அல்லது மத்திய காங்கிரஸ் அரசோ திணித்தால் அதை கடுமையாக எதிர்த்தவர் ஜெயலலிதா. ஆனால் அவர் எதிர்த்த எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கின்றன. 2014 மோடியா லேடியா என்று சவால் விட்டார். 2016 234 தொகுதிகளுக்கும் இரட்டை இலை என்று அவர் முன்னிறுத்தினார். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அப்படி இல்லை. எனவே ஜெயலலிதாவின் ஆட்சியை இனிமேல் கொண்டு வருவதற்கான அந்த திறமை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ அல்லது இப்போதைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமையிடமோ இல்லை என்பதுதான் தெளிவு. ஆக அதிமுகவின் தற்போதைய தலைமை அதிமுகவில் இருந்து மன வேறுபாடுகளோடு பிரிந்தவர்கள், இப்படி 2 பிரிவாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஓட்டு சதவீதம் மாறுபடலாம். திரு டிடிவி தினகரனின் ஓட்டு சதவீதம் குறையலாம் அல்லது கூடலாம், நான் அதற்குள் போகவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான அதிமுகவின் ஓட்டு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது என்பதுதான் நான் இப்போ இருக்கக்கூடிய தலைமையால மீண்டும் ஜெயலலிதா அளவுக்கு வளமைக்கு ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. திரு பிரிய நம்முடன் நினைக்கிறோட பேசலாம். சார் வணக்கம். சமாதியில் ஓங்கி சத்தியம் செஞ்சாங்க சசிகலா அவர்கள். அதற்கு பிறகு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசினாங்க. ஆனா இப்ப அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு அறிக்கையா வெளிவந்திருக்கு. எந்த சூழ்நிலை, எந்த நிர்பந்தம் சசிகலாவை இந்த முடிவெடுக்க தூண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது she has taken a wise decision. அதாவது நல்ல சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் போனாங்க அவங்க ஜெயிலுக்கு. செப்டம்பர் 2017 நடந்த பொதுக்குழு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் விஷயத்துல அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை.
அதான் கேஸ் ஒன்று கோர்ட்ல இருக்கிறத பாக்குறோம். அது வாபஸ் வாங்குவாங்களா இல்லைன்னு இனிமேதான் தெரியும். ஸோ திருப்பி வரும்போது அதிமுகவோட பொதுச் செயலாளர் நான்ட்டு கார்ல கொடி கட்டி தான் வந்தாங்க. வரும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தாய் மக்களாக இருந்து ஒன்றுபட்டு நின்று திமுகவை தோற்கடிப்போன்ற ஒரு விஷயத்தை தான் முன்னாடி வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குவாரண்டைன்ல ரெஸ்ட் எடுத்து குவாரண்டைன்ல இருந்த பிறகு மறுபடியும் வெளியில வந்த பிறகு மறுபடியும் சொன்ன விஷயம் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து திமுகவை ஒரு தோற்கடிப்போம். அவங்க இந்த காலகட்டத்துல, இந்த குறுகிய காலகட்டத்துல எந்த இடத்துலயுமே அவங்க அமமுக என்ற பெயரையோ தினகரன் என்ற பெயரையோ பயன்படுத்தலைன்றதை நீங்க முக்கியமா பார்க்கணும். எல்லோரும் ஒன்று. அதே மாதிரி இபிஎஸ் என்ற பெயரையோ ஓபிஎஸ் என்ற பெயரையோ பயன்படுத்தலைன்றதை நீங்க முக்கியமா பார்க்கணும். ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான், ஒற்றை கோஷத்தை தான் முன்னாடி வச்சாங்க. அந்த கோஷம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில எடுபட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்னவா இருக்குன்னா, அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்குன்னா, கட்சி ஒன்றுபட்டு இருந்து தேர்தல் சந்திச்சாதான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும் இந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. சசிகலாவுக்கு எதிராக ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அப்போ டஃப் ஸ்டாண்ட் எடுத்தது மட்டும் இல்லாம பிஜேபி எடுத்த ஒரு முயற்சியை முறியடிக்கிற விஷயமாக அவர்கள் இப்ப முடியாதுன்னு மறுபடியும் சொல்றாங்க. பிஜேபி அவர்கள், அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் அமமுக ஓட் பேங்க். பொதுமக்கள் பார்வையில சசிகலாவுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி அதிமுக இருக்கா, இல்ல பாஜக இருக்கா, இல்ல திமுக இருக்கா பொதுமக்கள் பார்வையில அப்படின்ற கேள்வி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னதாக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதற்கான காரணம் மற்றும் பாஜக தேமுதிக வைக்கக்கூடிய நிபந்தனைகள், கேட்கக்கூடிய தொகுதிகள் உள்ளிட்ட விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் என்ன நிபந்தனை வைக்கிறாங்க தேமுதிக தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்தும், அதிமுக இதை எப்படி அணுகுது? தேவப்பிரியன், தற்பொழுது தேமுதிக பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு தற்போது வரை 24 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தற்போது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் கணிசமான தொகுதிகளில் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என்று அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரைக்கும் சுமூக உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக 4 கட்ட பேச்சுவார்த்தை என்பது அதிமுக பாஜக கூட்டணி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாலும் கூட அதிமுகவினுடைய வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பாஜக தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை என்பது இதற்கான ஒரு இழுபறிக்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போல தேமுதிகவை பொறுத்தளவிற்கு தற்போது அதிமுகவினுடைய கூட்டணியில் அதிக இடங்களை பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்து வருகிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியில் நீடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 முறை தேமுதிக குறைந்த அளவிலான இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, அதிமுக குறைந்த இடங்களை கொடுக்கிறது என்ற காரணத்திற்காக அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செல்லாத ஒரு நிலை நேற்று கடைசி நிமிடத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதுமுறை 2 முறை அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அடைத்தும் கூட தேமுதிக தரப்பிலிருந்து புறக்கணித்திருக்கிறார்கள். அதே போல இன்று இதுவரை தற்போது அதிமுக தரப்பிலிருந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரவில்லை என்று தற்போது தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய டிமாண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க. அது அதிமுக இன்னும் ஏற்கல, அதுல கடுமையான சிக்கல் இருக்கு அப்படின்ற விவரத்தை கொடுத்திருக்கீங்க வேல்முருகன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நாம் தொடர்ந்து பேசலாம். தமிழக அரசியல் களம் தற்போது சூடு பிடித்திருக்கிறது. சசிகலாவுடைய முடிவுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, அடுத்ததாக இது யாருக்கு சாதகமாக முடியும், டிடிவி தினகரனால் இனி அமமுகவை தக்க வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றியை சாத்தியமாக்குவாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சேலத்திலிருந்து விருதாச்சலம் நோக்கி சென்ற காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது 40 கிலோ வெள்ளி கொலுசு ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனுடைய மொத்த மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் தகவலுடைய நிகழ்ச்சி நம்முடைய செய்தியாளர் பிரேமானந்த். இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது.
கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 27 பறக்கும் பறைகள் தற்போது போலீசார் உதவியுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த அதிகாலை விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் பகுதியில் தேர்தல் அதிகாரி கணேசன் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்ட போது சேலத்திலிருந்து விருதாச்சலம் நோக்கி வந்த காரை பரிசோதனை செய்துள்ளனர். அதில் வெள்ளி பொருட்கள் ஏராளமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பின்னர் அனைத்து வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதில் 40 கிலோ, இதன் மதிப்பு 40 கிலோ இருக்கும் என்று தெரிய வந்தது. இதில் கொலுசு மற்றும் குத்து விளக்கு, தட்டு, காமாட்சி விளக்கு, மோதிரம், கைச்செயின் என அனைத்து வெள்ளி பொருட்களும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள 40 கிலோ தங்க வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்திருப்பது விருதாச்சலம் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் தொழிலதிபர் ஒருவரிடம் 50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 40 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தி அமலுக்கு வந்துள்ளதால் வியாபாரிகள் தங்களது வெள்ளி பொருட்களையோ தங்க பொருட்களையோ கொண்டு வரும்போது உரிய ஆவணம் கொண்டு வர வேண்டும் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வெள்ளி பொருட்களுக்கு உரிய ஆவணம் இல்லை என்பதால் தற்போது பறிமுதல் செய்து தற்போது வட்டார அலுவலகத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தால் இதனை உடனடியாக கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் வெளி மாவட்டம் வர வியாபாரிகள் மற்றும் பெட்ரோலிய ஊழியர்கள் அனைவருமே அவர்களுக்குரிய பொருட்களுக்கு ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆவணம் இல்லை என்றால் சம்பந்த இடத்திலே நாங்கள் பறிமுதல் செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம். திரு ஷாம், சசிகலா டிடிவி தினகரன் கடந்த சில ஆண்டுகளாக எந்த அளவுக்கு மத்திய அமைப்பில் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுறாங்க அப்படின்றத பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப சசிகலாவுடைய அறிக்கை அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய இந்த நிலைப்பாடை பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்க வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்ற அவங்களுடைய அனுதாபிகள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லது இல்லை அவங்க எடுத்த முடிவு ஜென்யூனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்களா? இது அடுத்ததா பொலிட்டிக்கலா எப்படி டர்ன் அவுட் ஆகும்? சசிகலாவை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். பொதுவாக எம்ஜிஆர் பக்தர்களுக்கு, ஜெயலலிதா பக்தர்களுக்கு அப்படியான உணர்வு தான் இருக்கும். அதிலே மாற்று கருத்து இல்லை. திமுகவின் வலிமை கூடியிருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றுதான் எம்ஜிஆர் பக்தர்களும் ஜெயலலிதா பக்தர்களும் நினைப்பார்கள். அந்த வகையிலே சசிகலாவின் இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு பிடிக்கும். உதாரணமாக அதிமுக சசிகலாவை இவ்வளவு தூரம் எதிர்த்துத்தான் அவர்கள் பேசி வந்தார்கள். அவர்கள் கூட இதை வரவேற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியிலே பாரதிய ஜனதா வரவேற்றிருக்கிறது. ஆக திமுக வரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு சசிகலாவின் இந்த நிலைப்பாடு பிடிக்கும். அது அவருக்கு ஒரு வகையிலே ஒரு அனுதாபத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் சசிகலா அவர்கள் எந்த புற அழுத்தம் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று பலரும் யோசிப்பார்கள். எனக்கு தெரிந்து புற அழுத்தம் என்று இதை சொல்வதை விட கூட திரு டிடிவி தினகரன் அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பிறகு, அதாவது கடந்த 2-3 தினங்களாகவே அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியே வருகிறார். அவரது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பிறகு சசிகலாவுக்கே வேற ஆப்ஷன் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், இது தொடர்ந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பழியும் பாவமும் தனக்குத்தானே சேரும் என்று அவர் நினைத்திருப்பார். அதை அவர் விரும்பியும் இருக்க மாட்டார். அவரது அரசியல் விலகலை நான் முற்றாக முடிந்த முடிவாக எடுக்கவே இல்லை. காரணம் பல்வேறு அரசியல் விலகல்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பிறகு எப்படியெல்லாம் அது திரும்ப பெறப்பட்டது என்பதையும் பார்த்திருக்கிறேன். மொத்தமாக தொண்டர்கள் கூடி சென்று தொண்டர்கள் வற்புறுத்தல் காரணமாக என் ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்கி கொண்டேன் என்று சொல்லாத பெரிய தலைவர்கள் கிடையாது. திரு பிரியனவர்களும் அந்த காட்சிகளை எல்லாம் அவரது பத்திரிகையாளர் வாழ்க்கையிலே பார்த்திருப்பார். எனவே இது முற்றாக முடிந்த முடிவல்ல. இல்ல, ஒரு அரசியல் தலைவருக்கு தனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை போர்ட்ரே பண்றதுக்கான மிக முக்கியமான தருணம் அப்படின்னு பார்த்தா தேர்தல் தான். அந்த இடத்துல தான் உங்களுடைய செல்வாக்கையோ உங்களுடைய வலிமையோ நிரூபிக்க முடியும். ஆனா இந்த நேரத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டெசிஷனா பார்க்கப்படுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக நம்முடன் செய்தியாளர் பாண்டிராஜ் இணைகிறார். பாண்டிராஜ், தற்போது திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியிலே இருக்கு. என்ன நிலைமை? ஏன் இவ்வளவு இழுபறி?
தேவா, திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே காங்கிரஸ் 2 கட்டமாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 கட்டமாகவும் பேச்சுவார்த்தையானது நடத்தியிருக்கிறது. இந்த சூழலில் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தற்போது திமுக இல்லை. ஏனென்றால் கடந்த கால அரசியல் வரலாற்றில் திமுகவானது தங்கள் கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக தொகுதிகளை நிறைய கொடுத்து வந்த நிலையில் இந்த முறை அதிக அளவிலான இடங்களில் போட்டியிட திமுக முடிவெடுத்துள்ளது. அதன்படி குறைந்தது 180க்கும் இடங்களுக்கும் குறையாமல் திமுகவானது இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. எனவே தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க அடிப்படையிலேயே, அதாவது காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க அடிப்படையிலேயே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்திருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை திமுக தர முன்வரவில்லை. அதனால் அந்த இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பிசிக ஒரு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 8 தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் திமுகவானது தங்களால் 5 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நிலையில் இருந்த நிலையில் தற்போது சற்று இறங்கி வந்து 6 தொகுதிகள் கொடுப்பதற்கு திமுக முன்வந்தது. இதற்கான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று பிற்பகல் 12:30 தொடங்கி இருக்கிறது. தேவா, இதனிடையே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுக இடையே இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது அன்னார்வேலத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் இடையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சுமார் 2 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய அந்த பகுதியில் 2 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் மற்ற விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகளோட நிலைப்பாடு இன்று மாலைக்குள் தெரிய வரும் அப்படின்ற விவரத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ். மீண்டும் நம்முடன் அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்களும் பேசலாம். திரு பிரியன், இப்ப சசிகலாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா யாருக்கு சாதகமாக இருக்கும்? இப்போ திமுக, அதிமுக, பாஜக இவங்க தான் முக்கிய கட்சிகளாக இருக்குது. இதில் டெசிஷனில் பாஜகவுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. டிடிவி தினகரன் நான் தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சசிகலா அப்படின்ற ஒரு ஷேடோ பவர் இல்லாமல் டிடிவியால் சோப்பிக்க முடியுமா? அல்லது அதிமுக இனிமேல் எல்லாமே பிரிந்த ஒருதாய் பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் வந்து ஒரே கட்சியில் சேர்ந்துருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிரியன்? இல்லை, அதுதான் நான் போன தடவை சொல்லியிருந்த போது பாதியில் பிரேக் வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ அவர்கள் விட்ட அறிக்கை ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையை தான் விட்டாங்க. யார் பேரையும் குறிப்பிடாத தான் அறிக்கை விட்டு இருந்தாங்க. பட் என்ன நடந்ததுன்னா, பாஜக எடுத்த அந்த முயற்சியில வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற விஷயமாக இபிஎஸ் வந்து இன்னும் ஸ்டபர்னா இருக்காரு, சசிகலா தினகரனை சேர்க்கறதுல ஸ்டபர்னா இருக்காரு, எந்த விதத்திலையும் அமமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிற விதமா நேற்று ஜெயக்குமார் ஒரு அறிக்கை விட்டார் 3 மணிக்கு. தினகரனையும் சசிகலாவும் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்க மாட்டோம்ன்ற ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை மோராலஸ் வந்து இபிஎஸோட அறிக்கை தான். அது வந்து ஓபிஎஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியல. இபிஎஸ் சொன்னதான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை விட்ட பிறகுதான் சசிகலா வந்து யோசிச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒற்றுமைக்கான ஒரு குரலை வந்து திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தினகரனுக்காக ஆதரிச்சு எந்த குரலையும் கொடுக்கல, இல்ல இபிஎஸ் குறை சொல்லியும் நம்ம எந்த குரலும் கொடுக்கல, இல்ல ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணி எந்த குரலும் கொடுக்கல. நம்ம ஜெயலலிதா தொண்டர்கள் ஒற்றுமையா இருந்து திமுக தோற்கடிக்கணும்ன்ற ஒரு குரலை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பதவியில் அமர வைத்து விட்டு போன இபிஎஸ் அவர்கள் நம்ம கொடுக்கிற ஒற்றுமை குரலை புறக்கணித்து விட்டு ஏதோ கட்சியில சேர்க்க மாட்டோன்ற விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக விரக்தி அடைந்திருப்பார்கள். ஸோ நம்ம இந்த விஷயத்திலிருந்து விளைவிக்கிறது பெட்டர். நம்ம ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும், அவர்கள் அதை உணர்வார்கள். ஆனால் தலைமையில் இருப்பவர்கள் கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பத்தி கவலைப்படாம நம்மளை ஒதுக்கி வைக்க நினைக்கிறாங்க. ஸோ நம்ம இனிமே ஒதுங்கிருந்து வேடிக்கை பார்த்து விட்டு தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கிறதோ அந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எந்த அரசியல்வாதிக்கும் வந்து நிரந்தர ஓய்வு எல்லாம் கிடையாது சார். தேர்தலுக்கு பின்னாடி நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஒரு சரியான தருணத்துக்காக சசிகலா வெயிட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் திரு? கண்டிப்பாக அது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி வந்தது, யார் ஆட்சிக்கு வராங்க, பழனிசாமி அவர் நினைச்ச மாதிரி அவரோட சாதனைகளுக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்ல வந்து திமுக அணிக்கு ஓட்டு போட்டாங்களா, ஓபிஎஸோட நிலைமை என்ன ஆகுது, தினகரனோட நிலைமை என்ன ஆகுது, அவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் என்ன, எந்த காரணத்தினால அதிமுக தோல்வி அடைஞ்சது, அப்போ அதிமுக தொண்டர்கள் அப்போ ஒண்ணு சேருவாங்க, பிரமுகர்கள் ஒண்ணு சேருவாங்க. அப்பவே சசிகலா ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தாங்க, நீங்க கேட்கல, அவங்களை உதாசீனப்படுத்தினீங்க, இதனாலதான் நம்ம தோத்தால் இல்ல 50 இடங்கள் பெற்றா, இதனால தாங்க நம்ம 50 இடங்கள் பெற்றோம், இல்ல ஜெயிச்சிருப்போங்க ஒற்றுமையா இருந்தா, பல விஷயங்கள் வரும். இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அதிமுக அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதா நான் பாக்குறேன். அதுக்காக நான் அதிமுகவை குறைத்தெல்லாம் மதிப்பிடல. இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஃபைட் வேணா கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாமே தவிர திமுக அணிக்கான ஒரு எட்ஜ் இருக்கிறத நான் பாக்குறேன். அப்படி தோற்கும் பொழுது, அதிமுக தோற்கும் பொழுது ஒற்றுமைக்கான குரல் கொடுத்த ஜெயலலிதாவை சசிகலாவை புறக்கணித்ததால் தான் நமக்கு இந்த தோல்வி என்று சசிகலா பின்னால் அதிமுக தொண்டர்கள் அணித்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சசிகலா தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஜெயலலிதா வந்து அரசியல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன்ட்டு சொன்ன லெட்டரை வந்து நடராஜன் வீட்டுல இருந்து திமுக அரசு கைப்பற்றி தான் டேர்னிங் பாயிண்ட். ஜெயலலிதா மறுபடியும் அரசியல்ல தீவிரமா குதிச்சாங்க. அதனால அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் ஓய்வு கிடையாது சார். அரசியல் தலைவர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே தேர்தலுடைய முடிவு தான் அதுல தாக்கத்தை ஏற்படுத்தும். திரு ஷாம், சில கட்சிகள் தேவப்பிரியன் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் ஒரு தேர்தலே புறக்கணிக்கிறாங்க. இந்த தேர்தலில் நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போறாங்க, அடுத்த தேர்தலில் வந்து போட்டி போடுறாங்க. திரு ஷாம், இப்ப தேர்தலுக்கு பிறகு வெற்றி தோல்வியை கருத்தில் கொண்டு சசிகலா முடிவை மீண்டும் மறுபரிசீலனை செய்வாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரியன் சொல்றாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவருடைய கிராஃப் உயர்ந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி அல்லது மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நெகோஷியேட் பண்ற பவர் சசிகலாவுக்கு மீண்டும் வரும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல இன்னொரு கேள்வி, அமமுக அதிமுக இணைப்பு அப்படின்றது இப்ப தவிர்க்க முடியாதது, டிடிவி தினகரனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்றது தான் இப்ப கலை யதார்த்தமா? இந்த ரெண்டு கேள்விக்கு உங்களை பதில். மிகவும் சரியான கேள்விகள், வெல் பாயிண்டட் கொஸ்டின்ஸ். இதற்கு பதில் சொல்லும் போது திரு டிடிவி தினகரன் தனியான கட்சி, தனியான சின்னம், கூட்டணி எல்லாமே அவர் முடிவு செய்து விட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏற்கனவே அதிமுக இரட்டை இலை சின்னம், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாமகவோடு கூட்டணி என்பது முடிவாகிவிட்டது. ஆக அவரவர் நிலைப்பாட்டிலிருந்து இனிமேல் விலகுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பே கிடையாது. பாமகவுக்கு 23 தொகுதிகளை கொடுத்தாகிவிட்டது, அதிலிருந்து நீங்கள் எப்படி குறைக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே சசிகலா அவர்களின் இந்த நிலைப்பாடு எதற்கான நிலைப்பாடு என்றால், பிரியன் அவர்கள் கூறியபடி திமுக வெற்றி பெற்றால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நானும் உணர்கிறேன். திமுக வெற்றி பெற்றால் அந்த தவறுக்கான முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு போய் சேரும், சசிகலாவுக்கு போய் சேராது, டிடிவிக்கு போய் சேராது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றுமை முயற்சிக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், இன்னும் பல சசிகலா எதிர்ப்பாளர்கள். ஆக திமுகவின் வெற்றிக்கு அல்லது அதிமுகவின் தோல்விக்கான முழு பழியையும் அவர்கள் சுமக்க நேரிடும். இது வந்து ஒரு அரசியல்வாதியின் சாமர்த்தியமான ஒரு மூவ் என்றுதான் நான் நினைக்கிறேன், நகர்வு என்றுதான் நான் நினைக்கிறேன். அது போக சசிகலா அவர்களுக்கு அவசரம் இல்லை. அவரை பொறுத்தவரையிலே அவருக்கு 6 வருடம் தேர்தலில் நிற்க தடை இருக்கிறது. அந்த தடையை நீக்குவதற்கு சட்ட போராட்டம் நடத்த வேண்டும், சிக்கிம் முதல்வரின் உதாரணத்தை சுட்டிக்காட்டி. அப்போது பாரதிய ஜனதாவையும் பகைத்துக் கொள்ளாத ஒரு ஏற்பாடாக இது மாறிவிடுகிறது. கள யதார்த்தத்திலே பாரதிய ஜனதா மீது இன்னமும் கோபம் இருக்கிறது. பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டே போகிறது. எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்திற்கு போய் விவசாய வேலைகளை பார்த்துவிட்டு சொந்த கிராமத்திற்கு திரும்புவதற்கு தினசரி 100 சசிகலா அவர்களுடைய முடிவு சரியானதுதான். இது தேர்தல் முடிவுக்கு பிறகு சசிகலா அவர்களுடைய முடிவுடைய தாக்கம் தெரிய வரும் என்று பத்திரிகையாளர் திரு ஷாம் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அதே நேரத்தில் சசிகலாவுடைய முடிவு அதிமுகவுக்கு வாக்கு சதவீதமாக மாறுமா, அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் சசிகலா இந்த முடிவின் காரணமாக பிரிந்த சொந்தங்கள் அனைவரும் மீண்டும் ஓரணியில் திரண்டு திமுக என்ற எதிரணியை எதிர்ப்பதற்கு ஒற்றுமையாக நிற்பார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. அவர்கள் ஒற்றுமையாக மனக்கசப்புகளை களைந்து மீண்டும் ஓரணியில் திரண்டு நிற்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளை.
தஞ்சாவூரில் லாரியில் இருந்து பள்ளி மாணவர்களுக்கான 4800 பைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பைகளில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தேர்தல் விதிமுறைகள் காரணமாக இந்த மாணவர்களுக்கான நலத்திட்ட பைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருநாதன். பின்னணி என்ன? அதாவது தஞ்சாவூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள நீதிமன்ற சாலையில் காலை 7 மணி முதல் ராஜஸ்தானை சேர்ந்த கண்டெய்னர் நின்றிருப்பதால் உடனடியாக பறக்கும் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பறக்கும் படை அதிகாரி லூர்து பிரகாஷ் தலைமையில் அதிகாரிகள் உடனடியாக லாரியின் ஆவணங்களை சரிபார்த்தனர். பின்னர் லாரியில் என்ன இருக்கிறது என்பதை லாரியை அந்த ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை கொண்டு லாரியில் திறந்து பார்த்த போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பைகள் சுமார் 4800 பைகள் இருந்ததும் அதன் மதிப்பு சுமார் 5,50,000 என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பைகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக காவல்துறையினரும் பறக்கும் படையினரும் லாரியை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இதற்குரிய ஆவணங்களை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ரவிச்சந்திரன் தற்போது உரிய ஆவணங்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டுள்ளார். இந்த ஆவணங்கள் சரிபார்த்த பின்பு பைகள் ஒப்படைக்கப்படுமா அல்லது பறிமுதல் செய்யப்படுமா என பறக்கும்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது கண்டெய்னர் லாரி நீதிமன்ற சாலையில் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேல் அங்கு நின்றிருந்தாலும் பறக்கும் படையினர் சோதனை செய்தாலும் அப்பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தேவப்பிரியன், நன்றி குருநாதன். திரு ஷாம், இப்ப டிடிவி தினகரன் அமமுக அதிமுக இணைப்பு அப்படின்றது சாத்தியமா? இல்ல டிடிவி நேற்றுக்கு முன்தினம் அறிவித்த நிலைப்பாடுல உறுதியா இருப்பாரா? இல்லை அந்த உறுதியான நிலைப்பாடு அவர் அறிவிச்சதுக்கான காரணம் நெகோசியேட்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்றது தான், தனக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அதிமுக ஒரு முக்கியமான டெசிக்னேஷன் கேட்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இணைப்பு அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லையா? இணைப்பு என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் வைத்தே அதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறிவிட்டார். ஒன்று. இரண்டாவது அதிமுகவை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட எல்லா கூட்டணிகளையும் இறுதி செய்கிற நிலைமையிலே இருக்கிறது. 1-2 கட்சிகள் வேண்டுமானால் மாறலாமே தவிர பெரும்பாலான பெரிய கட்சிகள் அதிமுக கூட்டணியிலே தொடரும். அப்படி தொடரும் போது இணைப்பினால் யாருக்கு என்ன பயன்? ஒரு பயனுமே கிடையாது. திரு டிடிவி தினகரனை நம்பி இருப்பவர்கள், அவரது கட்சியிலே இருப்பவர்கள், அவர்களுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி இதற்கான ஆதரவும் இப்போது குறைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியபடி இணைப்பினால யாருக்குமே லாபம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தனக்கான ஆப்போசிஷன்ல யாருமே இல்ல. அதிமுகக்குள்ள இன்னைக்கும் அந்த காம்படிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிடிவியும் சசிகலாவும் இருக்காங்க. சசிகலா ஒதுங்கிட்டாங்க. ஆனா இன்னமும் டிடிவி இருக்காரு இல்ல, ரைட்ஸை கிளைம் பண்றதுல இன்னும் டிடிவி இருக்காரு இல்ல. திரு டிடிவியை பொறுத்தவரையிலே அவருக்கு சிவில் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய உரிமை இல்லை. சிவில் நீதிமன்றத்திலே அதிமுகவின் நிர்வாக உரிமை பற்றிய வழக்கு சசிகலா அவர்களால் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே அதிமுக என்ற பெயர், இரட்டை இலை சின்னத்தின் பயன்பாட்டு உரிமை இது மதுசூதனன் வகைராக்களுக்கு தரப்பட்டு விட்டது. தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையிலே அது முடிந்த வழக்கு, உச்ச நீதிமன்றம் வரை சென்று உறுதிப்படுத்தப்பட்ட வழக்கு. எனவே இன்றைய தேதிக்கு அதிமுக என்பது யார் கையிலே இருக்கிறது என்றால் மதுசூதனன், ஓபிஎஸ், செம்பலை, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் கைகளில் தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது திரு டிடிவி தினகரன் ஒரு கட்சியை துவங்கி அதற்கு தனி சின்னம் பெற்ற பிறகு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் இணைப்பு நடத்தலாம், தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இணைப்புக்கான காலம் கடந்து விட்டது என்பதுதான் எனது எண்ணம். இப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டுமே இனிமேல் நேரடியா மோத போது அமமுகவுடைய அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா இது யாருக்கு சாதகமா முடியும், பாதகமா முடியும்? அதிமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பது தொடர்பாக தேமுதிக செயலாளர் எல்கே சுதீஷ் தற்போது கட்சி தொண்டர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று தொண்டர்கள் மத்தியில் பேசிய எல்கே சுதீஷ், அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நாம் செல்லவில்லை, அவர்கள்தான் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் என்னுடைய தொலைபேசிக்கு அழைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. 2011 அதிமுகவை அடையாளம் காண்பித்தது நாம் கூட்டணி வைத்திருக்காவிட்டால் அதிமுக என்ற கட்சி அடையாளம் இழந்து போயிருக்கும் என்ற துணியில் பேசியிருந்தார். தற்போது மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று தொண்டர்களுடன் ஆலோசனை கேட்டிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் வேல்முருகன், தற்போது தேமுதிக அலுவலகத்தில் என்ன நடக்குது, என்னுடைய பின்னணி என்ன?
தேவப்பிரியன், தற்போது அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட நேற்று பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் தேமுதிக புறக்கணித்தது. இந்த நிலையில இன்று காலை பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அதிமுக அழைக்கும் என்று தேமுதிக எதிர்பார்த்த நிலையில் இதுவரைக்கும் அதற்கான அழைப்பு எதுவும் கிடைக்கவில்லை என்று தற்போது தேமுதிக வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தேமுதிகனுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் தற்போது தேமுதிக அலுவலகத்தில், கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையில அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது தேமுதிக அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்தோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தற்போது இந்த ஆலோசனையில் பேசி வருகிறார்கள். குறிப்பாக தேமுதிக 15+1 ராஜ்யசபா என்கின்ற ஒரு தொகுதி பங்கீட்டை தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியில் கேட்டு வரக்கூடிய நிலையில இன்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்து இன்று நேர்காணலுக்கான அந்த விஷயங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி என்பது தற்போது வரை விடை கிடைக்காத பதிலாக இருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் நேற்று திருவண்ணாமலையில் பேசக்கூடிய அந்த காட்சிகள் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அதிமுக வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் தற்போது கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நம்முடன் அரங்கத்தில் தற்போது அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ஸ்ரீராமன் இணைகிறார். அவருடன் பேசலாம். திரு சுமந்த், வணக்கம். வணக்கம். சசிகலாவுடைய முடிவுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அஜெண்டாவோட அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வையில முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் முடியும் வரைதான் இந்த விலகி இருக்கும் அறிவிப்பு செல்லும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இது ஒரு நிரந்தரமாக அவர் அரசியலை விட்டு விலகி விட்டார் பர்மனண்டா அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு தேர்தல் முடியும் வரை அதிமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முடிவு. இதற்கு காரணம் பிரதானமாக 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று நிச்சயமாக பாஜகவினுடைய அழுத்தம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், பல நூற்றுக்கணக்கான கோடிகளிலான சொத்துக்களும் இப்போ முடக்கப்பட்டிருக்கின்றன, அட்டாச் ஆயிருக்கு. சோ அந்த கேசஸ் எல்லாம் வேற இருக்கு. புதிதாக புதிதாகனா ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற கேசஸும் இருக்கு. சோ இதெல்லாம் சமாளிப்பது ஓரளவிற்கு அதற்கு மத்திய அரசுடைய அதாவது அது அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப தீவிரமாக இருந்தால் அது பிரச்சனை ஆகிவிடும் அப்படிங்கிற கருத்தும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். திரு சுமந்த், ஒரு குறுக்கீடு இருக்கு. அப்படி பாஜகவுடைய அழுத்தத்திற்கு இவர்கள் பணிந்து போகிறார்கள் அப்படின்னா இவங்க 4 வருடங்கள் சிறைவாசம் முழுமையாக அனுபவிச்சுட்டு வெளிவந்திருக்காங்க. இடைப்பட்ட தருணத்திலேயே அவங்க காம்ப்ரமைஸ் போயிருக்கலாமே, ஏன் அவங்க போல? இல்ல, முதல்ல இடைப்பட்ட தருணத்தில் பாஜகவுக்கு காம்ப்ரமைஸ் எதற்காக செய்ய வேண்டும்? அவங்களுக்கு என்ன அவசியம் அந்த காம்ப்ரமைஸுக்கு? முதல்ல 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை உச்ச நீதிமன்றம் அறிவித்து விட்டது. அது அவங்க ரிவிஷன் பெட்டிஷனும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது நடந்த பிறகு அந்த 4 ஆண்டுகள் அவர்கள் சிறையில் தான் இருந்து அனுபவிக்க வேண்டும் அந்த தண்டனையை. அதனால பாஜகவுக்கு 2 வருஷம் கழிச்சு போய் ஒரு காம்ப்ரமைஸ் நடத்துறதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றும் பெரிய பெனிஃபிட் கிடையாது. இப்பொழுது தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி, அந்த கூட்டணி திருமதி சசிகலாவுடைய வாக்கு வங்கி அது 3%, 5%, 6%, அது சிதறிவிடக் கூடாது. அந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது பாஜக செயல்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் மிக முக்கியமாக இப்பொழுது அமமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது அரசியலில் தற்காலிகமாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அமமுகவினுடைய திரு தினகரனை தவிர இருக்கிற மற்ற தலைவர்கள் என்ன செய்வார்கள்? போட்டி அமமுக என்று போட்டியிடுவார்களா, இல்லை அதிமுக பக்கம் சேர்ந்து விடுவார்களா? அதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு OPS அவர்களும் அமமுகவிலிருந்து வரக்கூடிய சில தலைவர்களுக்கு அதிமுக டிக்கெட் கொடுப்பதற்காக கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் கேள்விப்பட்டவரை 6 to 8 நபர்களுக்கு டிக்கெட்டும் கொடுக்கப்படலாம். அமமுகவிலிருந்து விலகி அதிமுகவுக்கு அவர்கள் உடனடியாக சென்றடைந்தார்கள் என்றால் ஒரு சில தலைவர்களுக்கு அதிமுக டிக்கெட் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு.
அமமுக அதிமுக இணைப்பு முழுமையா சாத்தியம் இல்லாலும் அமமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இணையக்கூடிய பட்சத்தில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அதிமுகவில் வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு சுமந்த் சொல்றாரு. சரி, இப்ப அடுத்ததா சசிகலா அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப ஒதுங்கி இருக்காங்க, தற்காலிகமா ஒதுங்கி இருக்காங்க எடுத்துக்கிட்டாலுமே, இனி தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ற இரண்டு ஆளுமைகள் தான் அதிமுகவுடைய லீடர்ஷிப். இப்ப அவங்களுடைய ஆளுமையை அவங்க பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த தருணத்துல இத மக்கள் எப்படி, அவங்க வாக்காளர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இனிமேல் இபிஎஸ் தான் கட்சியுடைய எதிர்காலம் அப்படின்றது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா திரிஷாம்? இந்த கேள்விக்கான விடை என்பது தேர்தல் முடிவில் தான் கிடைக்கும். சுமந்த் சொல்வது போல அப்படியான அழுத்தங்கள், புற அழுத்தங்கள் இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்வியில் உள்ள நியாயத்தை மறுதளிக்க முடியாது. ஆரம்ப கட்டத்தில் வேண்டுமானால் பாஜகவுக்கு சசிகலா மீதான அபிப்பிராயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக, அதாவது அவர் சிறை மீட்சி ஆகும் போது கூட ஆசீர்வாதம் ஆச்சாரி போட்ட ட்வீட், அவர் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை ஆவார் என்று. இந்த சிறைத்துறையிலே நான் பணியாற்றியவன் என்ற முறையிலே உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு சலுகை அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் கூட சலுகை கொடுக்கவில்லை. எனவே பாரதிய ஜனதா சசிகலாவுக்கான அந்த சமரச உறவு என்பது சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு நடந்திருக்குமா என்னமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிறைக்கு போவதற்கு, சிறையிலிருந்து வெளிவருகிற அந்த தருணத்திலே நடக்கவில்லை. அப்படி நடந்திருந்தால் அவர்கள் பெங்களூரில் இருந்து 23 மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்க மாட்டார்கள். எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை. அதுபோக மத்திய அரசின் அமைப்புகள், பல அமைப்புகள் ஓரளவுக்கு சுதந்திரமாக நடக்கின்றன. காரணம் எங்களை போன்ற டாக்ஸ் லாயர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் பிழை செய்தால் அதை நீதிமன்றத்திலே உரித்து தொங்க விட்டு விடுவோம். அப்படிப்பட்ட பிழைகளை அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அரசியல் ரீதியாக ரெய்டு நடத்தினால் கூட அதை மிக சரியாக விதிமுறைகளின்படிதான் நடத்துவார்களே தவிர வெறுமனே வெற்று அரசியலுக்காக எந்த மத்திய அரசு அதிகாரியும், குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்படி செய்யவே மாட்டார்கள். இது எனது சொந்த அனுபவமும் கூட. ஆனால் சசிகலாவின் முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிற ஒரு செக்மேட் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், இப்போது அவர் ஒற்றுமைக்கான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் நாளைக்கு திமுக ஜெயித்தால் அதற்கான பழிபாவம் எடப்பாடிக்கு போய் சேரும். இதில் சசிகலாவுக்கு நன்மை தானே. சுமந்த் சொன்ன ஒரு கருத்து சரி, அரசியல் விலகல் என்பது நிச்சயமாக முற்றாக முடிந்த முடிவு அல்ல. தேர்தலுக்கு பிறகு அது மாறும். ஆனால் அப்படி மாறும் போது சசிகலா உயரத்தில் நிற்பார். தான் ஒற்றுமைக்காக எல்லா முயற்சிகளும் எடுத்தோம், ஆனால் அதை பட்டவர்த்தனமாக நிராகரித்தது இபிஎஸ் ஓபிஎஸ் தான், ஜெயக்குமார் தான். எனவே என் மீது பிழை இல்லை என்று அந்த சசிகலாவின் அந்த பிம்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் அவர் இத்தகைய ஒரு நகர்வை செய்கிறார். சரி, இதை எல்லா முயற்சியும் எடுத்தேன், அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பலமா இருக்கணும், எல்லா முயற்சியும் எடுத்தேன், நான் மீண்டும் அதே வலிமையோட அதிமுக வச்சிருக்கணும், பாஜகவுடைய அழுத்தத்துக்கு ஈடு கொடுக்க கூடாது அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு. ஆனா என்ன செயல்படவே விடலை, நான் முடக்கிட்டாங்க. அப்படின்னும் போது சசிகலா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அப்படின்றது இப்ப இந்த இணைப்பு அப்படின்ற ஒரு புறத்தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட அங்க இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு அப்படின்றது உடனடியாக அதிமுகவுக்கு டர்ன் அவுட் ஆயிடுமா திரிஷாம்? ஆகாது. அதாவது தென் மாவட்ட ஒட்டுமொத்தமான ஒரு 5%, 4% என்ற கணக்கில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. காரணம் சட்டமன்ற தேர்தல் என்பது மைக்ரோ அனாலிசிஸ். ஒவ்வொரு தொகுதியாக நான் பார்க்க வேண்டும். இந்த தொகுதிக்கு பொருந்துவது அடுத்த தொகுதிக்கு பொருந்தாது. அப்படி பார்த்தால் 50 முதல் 60 தொகுதிகள் வரை ஒரு 15% சராசரி வாக்கு வங்கி என்பது குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அதுபோக பாரதிய ஜனதா எதிர்ப்பு உணர்வு என்பது இன்னமும் கொழுந்து விட்டு தான் எரிகிறதே தவிர குறைந்த மாதிரி தெரியவில்லை. கேஸ் சிலிண்டர் விலை முதல் பெட்ரோல் விலை உயர்வு வரை இன்னமும் கிராமத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கின்ற ஒரே காரணத்தினால் தான் அதிமுகவுக்கு பலவீனமே வருகிறது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லவா?